ஒரு அழகான மலையடிவாரம். அங்க ஒரு பெரிய புல்வெளி தேசம் இருந்துச்சு. மனுஷங்க வாழ்ற மாதிரியே அங்க இருக்கிற பூச்சிகளும் ஒரு ராஜாங்கம் அமைச்சு ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு விட்டில் பூச்சி மட்டும் ரொம்ப குறும்புக்காரன். பெரியவங்க பேச்ச கேட்காம ஏன் இஷ்டப்படிதான் வாழ்வேன்னு சுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் செய்த சேட்டையால ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சாலும் அந்த விட்டில் பூச்சிக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. அவனால இனி பேச முடியாது. அவனோட குரல் போயிருச்சு. இதனால மனசு உடைஞ்சு போன விட்டில் பூச்சி யார் கூடவும் பேசாம வெளிய வராம ஒரு மூலையில முடங்கி போய் வாழ ஆரம்பிச்சான். தன்னோட நண்பன் இப்படி இருக்கிறத பார்த்த மத்த பூச்சிகளுக்கு ரொம்ப வருத்தம். அவனை எப்படியாவது தேத்தணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அவன்கிட்ட போய், நண்பா, நாங்க ஒரு பெரிய இசை கச்சேரி நடத்த போறோம். தாளம் போட பொன் வண்டு இருக்கு, பாட்டு பாட மத்தவங்க இருக்காங்க. ஆனா பீப்பி ஊத மட்டும் ஆள் இல்ல. நீ முயற்சி பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பீப்பிய கொடுத்துட்டு போனாங்க. பேச முடியலையேன்னு கவலைப்பட்ட விட்டில் பூச்சி அந்த பீப்பியே ஊத ஆரம்பிச்சான். என்ன ஆச்சரியம்! அவன் வாயிலிருந்து வார்த்தை வரலனாலும் தேன் மாதிரி இனிமையான இசை வர ஆரம்பிச்சுது. அவனுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை திரும்பி வந்துச்சு. விடாமுயற்சியால் இசையைக் கற்றுக்கொண்ட அந்த விட்டில் பூச்சி பின்னாளில் அந்த தேசம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞராக மாறியது. குரல் போயிருச்சுன்னு முடங்கி இருந்தா இந்த இசை உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. அதனால நண்பர்களே, ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும். இழப்புகளை நினைச்சு வருந்தாம உங்ககிட்ட இருக்கிற மத்த திறமைய தேடி ஓடுங்க. வெற்றி நிச்சயம்.